ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா sowing. ஸோ sowingன்றது பார்த்தீங்கன்னா புட்டிங் சீட் in the soil. சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ டிஃபைன் sowingன்றது ப்ராசஸ் ஆஃப் புட்டிங் சீட் இன்டு த சாயில். புரியுதுங்களா? சரியா? புட்டிங் சீட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த சீடு வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் சர்டன் கேரக்டர்ஸ். தட் இஸ் இட் இஸ் த குட் குவாலிட்டி சீடாக இருக்கணும். அடுத்தது இட் இஸ் ஹெல்த்தி அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். அப்போ தான் வந்து எந்த க்ராப் நம்ம கல்டிவேட் பண்ணுறோமோ அது வந்து என்ன ஆகும், இட் ஷோஸ் ஃபாஸ்டர் க்ரோத். புரியுதுங்களா? சரியா? இது வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் வந்து உங்களுக்கு இது கேட்கலாம். வாட் இஸ் சோயிங்? சரியா? இந்த sowing வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் பண்ணுறாங்க, மேனுவல் sowing அண்ட் சீட் ட்ரில். ஸோ இது வந்து ஸ்லைட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். மேனுவல் sowing, it is the traditional method of sowing where the seed are sown manually by scattering them into the moist soil. ஸோ அந்த ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சுட்டு அந்த சீடை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, விவசாயி வந்து அப்படியே அதை நிலத்தில் போட்டு போவாங்க. அது வந்து மேனுவல் sowing. இது வந்து நீங்கள் விஷுவல் பார்ட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி சீட் ட்ரில், it is the method of sowing the seed through the funnel or using 2 or 3 pipes having sharp end. புரியுதுங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் பார்ட்டிங்க தெரியும். சீட் ட்ரில் ஹெல்ப் இன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப், இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இட் இஸ் ஹெல்ப் இன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட் அண்ட் த கவரிங் த சீட் ஆஃப்டர் sowing அண்ட் ப்ரிவென்டிங் த சீட் ஃப்ரம் தட் மீன்ஸ் டேமேஜ்டு பை பேர்ட்ஸ். அப்போ அந்த விதை சீடை வந்து நம்ம அப்படியே நிலத்தில் போட்டு வந்தோம்னா பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம், அதை வந்து பிக் எடுத்துடும். ஸோ அதனால் இந்த சீட் ட்ரில் மெத்தடில் பண்ணும்போது இது யூனிஃபார்மாக என்ன ஆகுது, அந்த சாயிலோட மிக்ஸ் ஆகிறதுனால பேர்ட்ஸ் வந்து அந்த சீடை வந்து என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. புரியுதுங்களா? ஸோ இது ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது இதில் சீட் ட்ரில் மெத்தடில். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஆடிங் மேன்யூர் அண்ட் ஃபெர்டிலைசர், இதுதான் உரம். ஸோ உரம் வந்து அந்த என்னது நிலத்துக்கு வந்து நம்ம போடணும். ஸோ அதுதான் டிஃபைன் மேன்யூர் ஆர் ஃபெர்டிலைசர். 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்பாங்க. செய்தே the substance which are added to the soil. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், அந்த சாயில் ஆட் பண்ணி அதுதான் வந்து நியூட்ரியன்ட் in the form of nutrient for the healthy growth of plants. ஸோ ஒரு பிளான்ட் நல்ல ஹெல்த்தாக வளர்றதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமானது. புரியுதுங்களா? சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இரிகேஷன். ஸோ இப்போ வந்து என்னாச்சு, லேண்ட் வந்து ப்ளக் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் லெவல் பண்ணியாச்சு இல்லையா, மேன்யூரும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னது, இரிகேஷன். ஸோ இரிகேஷன் அப்படின்னா the process of supplying water, நீர் பாய்ச்சுவது இல்லையா, நிலத்திற்கு வந்து நீர் பாய்ச்சுவது, விவசாய நிலத்திற்கு நீர் பாய்ச்சுவது. the process of supplying water to crops in the field at different interval. இல்லைங்களா? தேவையான போது நம்ம என்ன பண்ணுறோம், இதை அந்த நிலத்துக்கு அந்த நீர் பாய்ச்சுவது, இதுதான் அது. புரியுதுங்களா? அப்போ இதில் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் இரிகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் இரிகேஷன்.